ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஸோ இன்றைக்கி தைப்பூசம். முருக பக்தர்களுக்கு, சிவபக்தர்களுக்கு, வள்ளலார் பக்தர்களுக்கு பெரும் கொண்டாட்டமான தினம் இது. முருகனுக்கு வேலை பார்வதி தேவி கிட்டேருந்து சக்தி வேலை வாங்கிய தினம். சிவன் நிறைய பேருக்கு பார்வதியோட இணைந்த ரூபமாக சிவசக்தி சுரூபமாக காட்சி கொடுத்த தினம் இது. ஸோ வள்ளலார் ஜோதியோட ஜோதியாக கலந்த தினம். இன்னைக்கு இப்படிப்பட்ட சிறப்புகள் ஒருங்கே பெற்ற தினம் இந்த தைப்பூச திருநாள். ஆக்சுவலாக ஒவ்வொரு பூசத்தின் பொழுதுமே வடலூரில் ஜோதி ஏற்றப்படும். அதில் ஆக்சுவலாக 7 ஸ்க்ரீன் போடுவாங்க. அதில் 3 ஸ்க்ரீன் மட்டும் விளக்குவாங்க. இன்றைக்கி மட்டும்தான் 7 ஸ்க்ரீனும் விளக்குவாங்க. அது ஏன் 7 ஸ்க்ரீன் வந்தது அப்படிங்கிற விஷயம் பார்த்திங்கன்னா, திருவருட்பால வள்ளலார் சொல்லியிருப்பார். ஆத்மாவை அந்த ஆத்ம ஜோதியை நீங்கள் பார்ப்பதற்கு 7 திரைகள் தடைகளாக இருக்குது. அந்த 7 திரைகளை அகற்றினீர்கள் என்றால் ஆத்மா தெளிவாக தெரியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். ஸோ அந்த 7 திரைகளை கலராக கொடுத்துருப்பார். மேலே இருக்கிற திரை கருப்பு. ஒரு திரையாக நீக்கிய பிறகு கடைசியாக பார்த்திங்கன்னா வெள்ளைக்கும் கீழே இன்னொன்று இருக்கும் கலப்பு திரை அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் பச்சை, ஊதா, இந்த மாதிரி நிறைய கலர் திரை இருக்கும். ஸோ அதோடைய சாரம் என்ன அப்படின்னா, கருப்பு அப்படிங்கிறது நம்ம எதை சொல்லுவோம் அப்படின்னா, ஒரு பலபலன்னு பழக்கிற ஒரு பாத்திரம் இருக்குது. நல்லா கருப்பாயிடுச்சுன்னா என்னென்னு அர்த்தம்? அவ்வளோ அழுக்கு சேர்ந்துருச்சுன்னு அர்த்தம் இல்லையா? ஸோ அழுக்கை குறிக்கிறது. ஆத்மாவில் அழுக்கு இருக்குது. ஸோ அந்த அழுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அந்த பாத்திரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் விளக்கு என்ன ஆகும்? அந்த கருப்பு குறைஞ்சிக்கிட்டே கடைசியில் பலன்னு ஜொலிக்க ஆரம்பிக்கும். ஸோ இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. எப்போவுமே அது அப்படியே இருக்குமா? விளக்கி வச்சுட்டா கூட அடுத்த நாளே மறுபடியும் தூசி படிய ஆரம்பிச்சிடும். ஆக்சுவலாக அந்த செகண்ட்லேருந்து நீங்கள் வச்சதுலேருந்தே தூசி படிய ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ அதுதான் கலப்பு திரைன்றது. வெள்ளையாயிடுச்சு, பட் வெள்ளையான பிறகும் மீண்டும் 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 இந்த அழுக்கு சேர்ந்துக்கிட்டே இருக்குது. அதை க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எப்படி அதை க்ளீன் பண்ணுறது? என்ன அந்த ஜோதி, என்ன அந்த திரை அப்படின்னா, ஸோ அந்த ஜோதியை புருவ மத்தியில் பாருங்கள். புருவ மத்தியிலே உங்களுடைய கவனம் எப்பவும் இருக்கட்டும் அப்படின்னு வள்ளலார் சொல்கிறார். ஸோ புருவ மத்தியில் நம்முடைய ஆத்மா இருக்குது அப்படின்னு கடவுளும் பிரம்மகுமாரிகள் மூலமாக சொல்கிறார். ஸோ அந்த ஆத்மா தான் நான் அப்படின்ற உணர்வை மறந்து 2500 வருடம் ஆகுது. அதுக்கு மாறாக அது மேலே இருக்கிற இந்த உடம்பு தான் நான்னு புரிஞ்சுக்கிட்டு இந்த உடல் மூலமாக கிடைக்கிற சுகத்தின் பின்னாடி போய் அந்த ஆத்மா மேலே அழுக்கு படிஞ்சு வள்ளலார் சொன்ன மாதிரி 7 திரைகள். 7 திரைகள்லாம் கரெக்டாக 7ன்னு அர்த்தம் கிடையாது. அவ்வளவு. இப்போ காமம் ஒரு திரை, கோபம் ஒரு திரை, பற்று ஒரு திரை, பேராசை ஒரு திரை, அகங்காரம் ஒரு திரை. ஸோ இந்த மாதிரி நிறைய, உடல் உணர்வு ஒரு திரை, இந்த மாதிரி நிறைய திரைகள் இருக்குது. அதில் முக்கியமாக 5 விகாரங்களை சொல்லலாம்: காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம். ஸோ இது எதனால் வருது அப்படின்னா, கடவுள் சொல்கிறார், உங்களை நீங்கள் உடம்புன்னு நினைக்கிறதுனால வருது, நினைச்சதுனால வந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு காலத்தில் அப்படி நினைக்காம உங்களை ஆத்மானே நினைத்தீர்கள். அப்பொழுது இந்த திரை இல்லாமல் அந்த ஆத்ம தரிசனம், ஆத்ம ஜோதி தரிசனம் வள்ளலார் சொல்கிற மாதிரி எப்போவுமே நம்ம பார்த்து கொண்டு இருந்தோம். இது எப்போ நடந்துச்சுன்னா 2500 வருடத்திற்கு முன்பு நடந்தது. 2500 வருடத்திற்கு முன்பு எல்லாருமே ஆத்ம ஜோதி தரிசனத்தை பார்த்து கொண்டே இருந்தார். தன்னுடைய ஆத்மாவை மட்டுமல்ல, பிறருடைய ஆத்மாவையும் பார்த்தார். ஒருவர் பார்க்கும் பொழுது ஆத்மாவை பார்த்து பழகினாங்க. உடலையே கவனிக்கலை, முகத்தை கூட பார்க்கல, கண்ணை பார்க்கல, உதட்டை பார்க்கல, மூக்கை பார்க்கல. ஸோ அப்போ அந்த முகத்தின் கவர்ச்சியில் கூட மயங்கலை. உண்மையில் அப்போ எல்லோரும் அழகாகவும் இருந்தாங்க, உடலை கூட. ஸோ அதில் எதுலேயுமே மயங்காமல் இருந்ததுனால ஆத்மாவில் அழுக்கு ஒட்டாமல் இருந்தது.
எப்போத்திலிருந்து தெரியுமா? இன்னையிலேருந்து 5000 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து 2500 வருடமாக இருந்தது இதே பாரத பூமியில் வாழ்ந்த அத்தனை பேரும் தூய்மையான ஆத்மஸ்வரூபமாக அந்த ஆத்ம ஜோதியை தரிசிப்பவர்களாக மட்டுமே இருந்தாங்க. அதனால் அவர்களுக்குள்ள காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரன்ற அழுக்கே வராமல் ஆத்மா தூய்மையாகவே இருந்தது. திருமணம் நடக்கும், குழந்தை பிறக்கும், கணவன் மனைவி எல்லா உறவுகளும் இருக்கும். ஆனால் அழுக்கு படியாமல் பார்த்துக்கிட்டாங்க, ஆத்மாவை மட்டும் பார்த்தாங்க. ஸோ அப்போ அந்த ஆத்மாவில் அவங்க கவனம் இருக்கும் பொழுது, அந்த அழியக்கூடிய உடலின் பக்கம் கவனம் போகாத பொழுது, உடலின் உணர்வுகளான காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்னா என்னன்னே தெரியாத கடவுளுக்கு ஈக்குவலான பரிசுத்தமானவர்களாக இருந்தாங்க. அவர்களைத்தான் இன்னைய வரைக்கும் இந்துக்கள் கோயில் கட்டி கும்பிடுறோம். ஏன்னா இந்தியா தான் சொர்க்கமாக இருந்தது. இப்போ ஒட்டுமொத்த உலகத்திலும் பாரத பூமி மட்டும்தான் இருக்கும். இங்கேருந்து தான் பிற்காலத்தில் எல்லாரும் இடம்பெயர்ந்து போகிறாங்க. அதனால தான் உலகத்தில் உள்ள எல்லாருடைய முகசாயலிலும் இந்தியர்கள் இருப்பாங்க. அப்படி சொர்க்கத்தில் வாழ்ந்தவர்களைத்தான் இன்றைக்கி நம்ம கோயில் கட்டி கும்பிடுறோம். காமம்னா கூட என்னென்னு தெரியலன்னா எவ்வளோ பெரிய விஷயம். அது எப்படி சாத்தியமாச்சு? ஒன்று அவங்க உடலை பார்க்கலை, இன்னொன்று என்ன தெரியுமா, உடலை பார்க்கணுன்ற எண்ணம் கூட அவர்களுக்கு வராது. எப்போ உடலை பார்க்குற எண்ணம் வருது அப்படின்னா, ஆத்மா ஜோதி பிரகாசமாக இல்லாமல் மங்க ஆரம்பிக்கும் போது, அது மேலே அழுக்கு படியும் பொழுது, அப்போ தான் முகத்தை பார்க்கணும், மற்ற சிற்றின்பங்களில் மூழ்கணும் அப்படின்னு தோணுது. ஏன் அப்படி தோணுது அப்படின்னா, இந்த அழுக்கு படியும் பொழுது ஆத்மாவுடைய உண்மையான சொரூபம் ஆனந்தம், சச்சிதானந்த சொரூபம் சொல்கிறோம் இல்லையா, அப்படி இருக்கும். ஆனால் இந்த அழுக்கு படிய படியாக அந்த ஆனந்தம் மறைக்கப்படுது. திரையினால் வள்ளலார் அவர்கள் சொல்கிற மாதிரி மறைக்கப்படுது. அப்போ ஆனந்தம் வெளியில் இருக்குதுன்னு தேடுறாங்க. ஒரு பாட்டு கூட வரும் இல்லையா, இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்ற, நீங்களே அந்த ஆனந்த சொரூபமானவர்ன்றதை மறந்து ஆத்மான்ற உணர்வில் இருந்தாலே அது அந்த ஆனந்தத்தை அனுபவம் செய்வீங்க. அந்த ஆத்மான்றதை மறந்து ஆத்மாவிலிருந்து ஃப்ரீயாக நிரந்தரமாக வந்துட்டு இருந்த ஆனந்தத்தை மறந்ததுனால தற்காலிகமாக ஆனந்தத்தை தேடி வெளியில் சுற்றுன்னு சுற்றுறோம். ஸோ பக்தி மார்க்கத்தில் கோயிலுக்கு போனால் ஆனந்தம் கிடைக்கும்னா அது ஒரு கொஞ்ச நேரத்து அமைதி ஆனந்தம் கிடைக்கும். அடுத்தது அந்த ஆனந்தம் அடுத்தது மனிதர்கள் மூலமாக, விலங்குகளை ரசிக்கிறதன் மூலமாக, பறவைகள், இயற்கை, அப்படியே போய் ஒரு லெவலுக்கு மேலே போயிடுச்சுன்னா காமம், இந்த மாதிரி விஷயத்தில் போய் மாட்டிக்குது. அப்போ தான் ஃபுல்லாக ஆத்மா அழுக்காகுது, கருப்பு ஸ்க்ரீன் போடப்படுது. ஏன்னா ஆத்மாவை ரொம்ப அழுக்காக்குறது வந்து இந்த காமம் தான். அதனால தான் வள்ளலார் உட்பட நிறைய பேர் சித்த மகான்களும் காமத்தை வெறுத்து தான் ஒன்று திருமணம் செய்யாமல் இருப்பாங்க, அல்லது திருமணம் செய்திருந்தாலும் விட்டு விலகி போவாங்க. காரணம் அது நம்மளை அழுக்காக்குதுன்னு அவங்களுக்கு தெரியும். எப்படி தெரியும் தெரியுமா? இறைவனை நினைக்க முடியாது. அது வரைக்கும் இறைவனே கதின்னு இருந்தவர்கள் அவங்க காமத்தில் ஈடுபட தேவையில்லை. ஈடுபட போகிறோன்ற அந்த எண்ணம், அந்த மயக்கம் இறைவனை பற்றி நினைக்க விடாது. ஸோ அப்போ அவங்க அந்த தவறை உணர்ந்து டக்குன்னு விலகி போயிடுறாங்க. ஸோ அந்த ஸ்க்ரீனை எல்லாம் இப்போ நீங்கள் விளக்கணும். மனைவியை விட்டுட்டு போய் கிடையாது, கணவன் மனைவி ஒன்றாக இருந்து கொண்டு. அது எப்படி சாத்தியம்? கடவுள் சொல்கிறார், இந்து தெய்வங்கள் எல்லாம் ஜோடி ஜோடியாக தானே இருக்கிறாங்க. ஏன்னா அங்கே அது இல்லற மார்க்கம் தான் கடவுள் உருவாக்குறது. ஸோ அது எப்படி சாத்தியம்? அங்கே எப்படி சாத்தியமாக இருந்துச்சு? சொர்க்கத்தில் ஆத்மாவில் கவனம் இருந்துச்சு. குழந்தை பிறக்கிறது கூட கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும் போது மனைவி கர்ப்பம் அடைவார். அந்த பரிசுத்தமான ஆத்மாவின் எண்ணம் அந்த செகண்டே நிறைவேறும். இதை பற்றி கூட திருவருட்பால வள்ளலார் சொல்லியிருப்பார். யோகி ஆத்மாவுடைய எண்ணத்திற்கான சக்தி. ஸோ அங்கே நெகட்டிவாக நினைக்க மாட்டாங்க இல்லையா? அதில்
கொஞ்சம் இந்த சாபமிட்டா பலிக்குன்றதையும் வள்ளலார் சொல்லியிருப்பார். சொர்க்கத்தில் வந்து சாபமிட மாட்டாங்க. ஸோ நல்ல எண்ணங்கள் மட்டுமே வைப்பாங்க. அதனால் அது பலிக்கும். ஸோ அந்த மாதிரி தான் திருமணத்திற்கு பிறகு சில வருடங்களுக்கு பிறகு நமக்கு ஒரு குழந்தை வேணுன்ற எண்ணம் அவர்களுக்கு வரும்பொழுது மனைவி கர்ப்பமாவாலே தவிர காமத்தினால் கிடையாது. சின்ன சலனம் கூட ஆக மாட்டார். ஸோ அப்படி இருந்ததுக்கு காரணம் ஆத்ம தீபம் பிரகாசமாக எரிஞ்சிக்கிட்டு இருந்தது. அந்த ஆத்ம ஜோதி தரிசனத்தை ஒரு வினாடி விடாமல் தரிசித்து கொண்டே இருந்தார்கள். ஆனால் அதுக்கப்புறம் எப்போ உடல் உணர்வு வந்துடுச்சோ அவ்வளோதான். அந்த ஆத்மா நான்றதை மறக்க மறக்க அந்த ஆத்ம தீபம் கொஞ்சம் கொஞ்சமாக மங்களாகிட்டே இருக்குது. ஸ்க்ரீன் அழுக்கு சேர்ந்துக்கிட்டே இருக்குது. இப்போ கலியுகத்தின் இறுதி 100 வருடத்தில் அழியிறதுக்கு 100 வருடம் முன்பு கடவுளே வரார். அருட்பெருஞ்சோதி ஆண்டவர்னு சொன்னாலும் சரி, சிவபெருமான்னு சொன்னாலும் சரி, அல்லான்னு சொன்னாலும் சரி, பரமபிதான்னு சொன்னாலும் சரி, அந்த ஒரு இறைவனை, ஏக இறைவனைத்தான் குறிக்கிறது. அவரே இறுதியில் வந்து அதை நீக்கிறதுக்கான வழியை சொல்கிறார். என்ன அந்த வழின்னா, முதல்ல உங்களை ஆத்மான்னு உணருங்கள். ஆத்மாவில் அழுக்கு சேர்ந்து இருக்குது. உடல்ன்ற உணர்வில் முற்றிலும் வந்துட்டீங்க. அதனால் புலனின்பத்துக்கு அடிமையாகி காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்தில் விழுந்து நிறைய பாவம் செய்து அது ஆத்மாவில் சேர்ந்துடுச்சு. ஒரு ஜென்மத்திலேருந்து இன்னொரு ஜென்மம் எடுக்கும்போது ஆத்மா அந்த பாவத்தை எடுத்துகிட்டு போகும். அதனால தான் இப்போ குழந்தைகள் பிறக்கும்போதே ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கிறது, சீக்கிரமாக காமத்தில் விழுறது. இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா முன் ஜென்மத்திலேருந்து வந்திருக்குது அந்த குணம். ஸோ அப்போ அதிலிருந்து இப்போ விடுபடணும், அழிக்கணும் அப்படின்னா ஒரே வழி, இதில் ஒரு பொழுதும் சிக்காத ஒருவர், எப்பவுமே பரிசுத்தமாக இருப்பவர் பரமபிதா சிவ பரமாத்மா மட்டுமே. அவர் சொல்கிறார், நான் செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கிறேன். உண்மையிலே ஆத்மாக்களாகி நீங்கள் கூட பிறக்கிறதுக்கு முன்னாடி இங்கே என் கூட தான் இருந்தீங்க. பரந்தாமம் அப்படின்னு இந்துக்களும், பரலோகம் அப்படின்னு கிறிஸ்தவர்களும் சொல்கிறது இந்த செம்பொன் நிறமான ஒளி உலகம் தான். இதுதான் நிறைய பேருக்கு பெரிய ஜோதியாக தியானத்தில் காட்சி கிடைக்கிற இடம் இதுதானே தவிர, கடவுளை வந்து பார்க்க முடியாத அளவுக்கு நுட்பமான ஒளிப்புள்ளி. அவர்களுக்கு கடவுள் காட்சி கிடைத்திருந்தால் கூட அவர்களால் புரிஞ்சிக்க முடியாது ஒரு சின்ன புள்ளி. அதனால் அவங்க அந்த இடத்தை பார்க்குறாங்க. ஸோ இப்போ இறைவனை நீங்கள் நினச்சிக்கிட்டே இருக்கணும். நின்னாலும் உட்கார்ந்தாலும் நடந்தாலும் என்ன பண்ணாலும் இறைவன் நினைவு. நான் ஆத்மான்றதும் கவனம் இருக்கணும். அது அழுக்காக இருக்குது. பரிசுத்தமானவர் என் தந்தை சிவபெருமானை நினைத்து நினைத்து ஆத்மா தூய்மையாகுது அப்படின்ற உணர்விலேயே அவரை நீங்கள் நினச்சிக்கிட்டே இருக்கணும். நினைக்க நினைக்க ஆத்மா தூய்மையாகிறது தெரியும். உங்களுக்கு ஒரு ஆனந்தம் அனுபவமாகும். ஏதோ ஒரு அப்படியே கொழுந்து விட்டு, அதாவது எரியுதுன்னா சூடாலாம் இருக்காது, ஆனால் அப்படி ஒரு ஃபீல் இருக்கும், நல்லா இருக்கும். வேறு எதுலேயும் ஈர்க்கப்படாமல் இருப்பீங்க, ஆனால் ஆனந்தம் உள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ தானாகவே அந்த வெளி உலக கவர்ச்சி எல்லாமே, காமம், கோபம், மனிதர்களின் கவர்ச்சியிலையோ, பொருட்கள், புகழ், பேரு எல்லாத்திலிருந்தும் புத்தி விலகி ஒரு சிவபெருமானோடவே உங்கள் புத்தி இணைஞ்சிருக்கும். இதை பற்றி கீதையில் கூட இருக்கும். இறுதி காலத்தில் அனைவரும் என்னிடம் ஒடுங்குவார்கள், பிறகு என்னிடமிருந்து வெளிப்படுவார்கள். 2 அர்த்தம். ஒன்று, நினைவினால் அவரிடம் ஒடுங்குறோம். அடுத்தது, நிஜமாகவே இறைவன் நினைவிலே இருந்து உடலை விட்டு பிரியும்போது மேலே போயிடும். இல்லாட்டினா இங்கேயே தான் சுற்றிக்கிட்டு இருப்போம், பேயாகவோ அல்லது இன்னொரு ஜென்மம் எடுத்தோம். ஸோ அப்போ இறைவன் கிட்ட போயிட்டு பிறகு அங்கேருந்து மீண்டும் வருவோம். இந்த பூமி சொர்க்கமாகும். ஏன்னா இது காலச்சக்கரம். சத்தியுகம், திரேதயுகம், துவாபரயுகம், கலியுகம்னு வேதங்கள் கீதையிலும் இருக்குது. வருடத்தின் ஆயுளை மற்றும் அதிகமாக எழுதிட்டாங்க. அது தவறு கிடையாது, ஏன்னா அது மனிதர்களுக்கு தெரியாது இல்லையா. ஸோ சிவபெருமானே வந்து அந்த தவறுகளை எல்லாம் சுட்டி காட்டுறார். இந்தந்த இடத்துல மனிதர்கள் தவறு பண்ணியிருக்கிறாங்க. வள்ளலாரும் சொல்லியிருப்பார் இந்த மாதிரி. பைபிள், குரான், கீதை இதை பற்றியெல்லாம் சொல்லும் பொழுது, ஆமாம் அது வந்து அதில் சத்தியம் இருக்குது, ஆனால் அதில் மனித வழி கலந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பார். எவ்வளோ அற்புதமான வார்த்தை இல்லையா.
ஸோ இப்போ இறைவனை நினைக்கும், அவ்வளோதான். நினச்சிக்கிட்டே நீங்கள் எல்லா காரியத்தையும் செய்யணும். யாரை பார்த்தாலும் அவர்களுடைய புருவ மத்தியில் இருக்கிற ஆத்மாவில் மட்டும்தான் உங்களுடைய கவனம் இருக்கணும். இன்னொன்று, சிவ பரமாத்மாவுடைய கவனம் கட்டாகாமல் இருக்கணும். எந்த அளவுக்கு அவருடைய நினைவு இருக்குன்னா, நீங்கள் ஒருத்தர்கிட்ட பேசிட்டு போனீங்கன்னா அவருடைய முகமே உங்கள் மைண்டில் ரெக்கார்ட் ஆகக்கூடாது. வள்ளலார் சொல்லியிருப்பார், பெண்களை பார்த்து பேசாதே, அது உன்னுடைய ஆத்மாவில் ஆழமாக பதிவாயிடும் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் ஒரு ஆத்மா ஆணாகவும் பெண்ணாகவும் மாறி மாறி பிறக்கும். அது உடல் தான். நம்ம ஆத்மாவில் கவனம் வைக்கும்போது அது ஆணா பெண்ணான்றது கூட உங்களுக்கு கவனம் போகாது. ஸோ அதனால் அந்த ஈர்ப்பு வராது. ஸோ அதை இப்போ தான் இறைவன் வந்து இந்த கடைசியின் ஒரு வருடத்தில் தான் அவர் சொல்லிக் கொடுக்குறார். இப்போ இறைவனை நினைக்க நினைக்க அந்த திரைகள் எல்லாம் விலகும். கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக காமம் குறையும், கோபம் குறையும், பற்று குறையும், பேராசை குறையும், அகங்காரம் குறையும். ஆனால் இறைவனை நினைத்தால் மட்டும் போதாது. கடைசியின் ஒரு வருடம் வந்து நமக்கு தினம் தினம் அந்த ஞானத்தை கொடுக்கிறார். அதைத்தான் முரளின்னு சொல்கிறோம். எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸ்லேயும் இருக்குது. அதோடைய லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அதை அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள். சாரம் இது தான். சிவபெருமானை சதா நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி உங்களையும் ஆத்மான்னு உணர்ந்துக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொருவரையும் உங்களுடைய சகோதர ஆத்மா அப்படின்ற உணர்விலேயே தான் அவர்கள் கூட பழகணும். முரளி கேட்கணும். எல்லா மொழியிலையும் இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் அதோடைய லிங்க் இருக்குது. அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள். அப்போ ஒரு டைமுக்கு அப்புறம் நான் ஆத்மா சிவ பரமாத்மாவுடைய குழந்தை, இதை தவிர வேறு எந்த நினைவும் இல்லாத நிலையை அடைவோம். இதுக்கு எத்தனை ஜென்மம் ஆகும்னு கவலைப்பட வேண்டாம். இப்போவே நடக்கும். ஏன்னா உலகம் அழியறதுக்கு முன்னாடி தான் இறைவன் வந்து கொடுக்குறார். மனித வழியில் வந்து எத்தனை ஜென்மமோ அப்படி இப்படி என்னவோ, பட் இங்கே பேசுகிறது கடவுள். வெல்ல முடியாத காமத்தையும் வெல்ல வைக்கிறார் கணவன் மனைவி ஒன்றாக இருந்து கொண்டு. அப்போ தான் சொர்க்கத்தில் அழகானவர்கள் இருந்தாலும் உங்கள் மனம் சலனமாகாமல் இருக்கும். மற்றபடி இங்கே நிறைய ஏமாற்றம் நடக்கும், எல்லாம் நடக்கும். எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. ஒரு இறைவன் தவிர எனக்கு யாரும் இல்லை. இந்த ஞானத்தை மற்றவர்களுக்கு கொடுக்குறீங்களே, இதுதான் உண்மையில் ஆத்மா மேலே வைக்கிறேன் கருணை. மற்றபடி அவர்கள் செய்த கர்மத்தின் விதியிலிருந்து நாம் அவர்களை காப்பாற்ற முடியாது. பாலஸ்தீனில் பிரச்சனை, உக்ரைனில் பிரச்சனை, யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. அவரவர்களுடைய கர்ம வினையை அவரவர்கள் அனுபவித்தே ஆக வேண்டும். ஆனால் அதிலிருந்து மொத்தமாக தப்பிக்கிறதுக்கான வழியை இறைவன் சொல்கிறார். என் நினைவில் இருங்க, காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம் இல்லாத பரிசுத்தமான உலகத்தையே நான் உங்களுக்கு உருவாக்குறேன். அதுக்கு நம்ம இப்போ தயார்படுத்துகிறேன். ஸோ இந்த ஞானத்தை கொடுப்பது எவ்வளோ பெரிய புண்ணியம் யோசிச்சு பாருங்கள். அந்த 7 திரைகளை எரிச்சிட்டு சதா ஆத்ம தீபத்தை எரிஞ்சிக்கிட்டே இருக்கணும். ஆனால் திரும்ப திரும்ப இந்த மாயையின் கவர்ச்சி வந்துக்கிட்டே இருக்கும். அதுதான் அந்த கலப்பு திரை. மீண்டும் மீண்டும் அது அழுக்காகிக்கிட்டே இருக்குது. அப்போ இறைவன் நினைவில் இருந்துக்கிட்டே இருக்கணும். ஸோ அந்த கடைசி நேரம் வரும்போது தான் அப்படியே இறைவன் நினைவு நிலைக்கும். அந்த நேரம் தான் உலக அழிவு ஸ்டார்ட் ஆகும். இறைவனுடைய ஞானத்தை இறைவனுடைய நினைவிலே மூழ்கி இருக்கிறவங்களுக்கு அடுத்து வரப்போகிற சொர்க்கம் காட்சியாக கிடைக்கும். சுற்றி உலகம் அழியும், ஆனால் அவர்கள் வந்து வேற ஒரு உலகத்தில் இருக்கிற சொர்க்கத்தில் இருக்கிற அனுபவம் இருக்கிறதுனால ஆனந்தமாக இருப்பாங்க. அப்போ தான் எல்லோருக்குமே தெரியும் கடவுளே வந்து இங்கே ஞானத்தை கொடுக்கிறாரு. இல்லாத்தினா இத்தனையும் இழந்திருந்தால் ஒருத்தர் மென்டலாக இல்லை ஆகியிருப்பாங்க. இவங்க எவ்வளவு தெளிவாக ஆனந்தமாக வேற இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு சொர்க்கத்தின் காட்சி கிடைக்கும். மற்றவர்களுக்கு இந்த பிரம்மகுமாரிகள் ஞானத்தை எடுக்காதவர்களுக்கு அவர்களுடைய இஷ்ட தெய்வம் யாரோ அவர்களாக நீங்கள் தெரிவிங்க. ஏன்னா அவர்களுடைய ஆசை அதுதான். ஸோ அப்போ நாம் இறைவனை நட்சத்திரம் மாதிரி நினைவு செய்யுங்கன்னு சொல்லுவீங்க. அவ்வளோதான் பண்ணுவீங்க. டக்குன்னு இறைவனை நினைப்பாங்க. நினைக்கும்போது தான் மேலே போக முடியும். ஆனால் நடுவில் அதுக்கு முன்னாடி நிறைய கொடுமைகளும் நடக்கும் நம்மளுடைய பாவ புண்ணியத்திற்கு ஏற்ப. அதுக்கு முன்னாடி இறைவன் நினைவிலிருந்து அந்த பாவத்தை நீங்கள் அழிச்சிட்டிங்கன்னா அந்த தண்டனையிலிருந்தும் நீங்கள் தப்பிச்சிடுவீங்க.
ஓம் சாந்தி. இன்னும் நிறைய கடல் அளவு இருக்கும் சிவபெருமானுடைய ஞானம். ஸோ ஒவ்வொரு வீடியோலையும் நம்ம போடுறோம். இப்போதைக்கு வள்ளலார் அவர்களுக்கான தினம் அப்படிங்கிறதுனால அவர் சம்மந்தப்பட்ட விஷயத்தை மட்டும் இன்றைக்கி நம்ம பேசுகிறோம். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.